ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திதி வருதுண்ணா. அக்ஷய திதியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. நான் என்ன சொல்லிட்டேன்னா, எங்கள் நித்யா மேம்கிட்ட சொன்னால் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஒன்றே ஒன்று தான், நகை வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு. நிறைய பெண்களுக்கு அப்படி வாங்கலாம் அப்படின்னா அது எந்த நேரத்தில் வாங்கணும், இந்த 2 டவுட்டையும் நீங்கள் தான் மேம் கிளியர் பண்ணுறீங்க. அமாவாசை முடிந்து 3வது நாள் திருதியை. ஒவ்வொரு மாதமும் இது வருது. ஆனா சித்திரை மாதம் வரக்கூடிய திருதியை திதி தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடுறோம். வந்துகிட்டே இருக்கும், அக்ஷய பாத்திரம் எடுக்க 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 வரும். அந்த மாதிரி நமக்கு செல்வம் நிறையணும் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் தான் நம்ம அக்ஷய திருதியை. அந்த தங்கம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு ரெட் கலர் வெல்வெட் கிளாத், அது அப்படிதான் நம்ம தங்கத்தை வந்து வைக்கணுமே. வாங்கிட்டு வந்து அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடக்கூடாது. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். வர ஏப்ரல் 20ஆம் தேதி அக்ஷய திதி வருது மேம். அக்ஷய திதியில் நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. நான் என்ன சொல்லிட்டேன்னா, எங்கள் நித்யா மேம்கிட்ட சொன்னால் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஒன்றே ஒன்று தான், நகை வாங்கலாமா வேணாமா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு. நிறைய பெண்களுக்கு அப்படி வாங்கலாம் அப்படின்னா அது எந்த நேரத்தில் வாங்கணும், இந்த 2 டவுட்டையும் நீங்கள் தான் மேம் கிளியர் பண்ணுறீங்க. ஓகே, அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்றது முக்கியமான ஒரு நாள். அது சித்திரை மாதம் வரக்கூடியது. ஒவ்வொரு வருடமும் நம்ம சித்திரை மாதம் அக்ஷய திருதியை வருது. அது பாத்தீங்கன்னா அமாவாசை முடிந்து 3வது நாள் திருதியை. ஒவ்வொரு மாதமும் இது வருது. ஆனா சித்திரை மாதம் வரக்கூடிய திருதியை திதி தான் நம்ம அக்ஷய திருதியை அப்படின்னு கொண்டாடுறோம். சூரிய பகவான் பஞ்ச பாண்டவர்களுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுத்த அந்த நாள். பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னடா அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்லல்ல குறையாம வந்துகிட்டே இருக்கேன்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் அதனோட சிறப்பு. ஸோ இவர்கள் வந்து பஞ்ச பாண்டவர்கள் காட்டுல வனவாசம் போகும்போது அந்த உணவுக்காக அக்ஷய பாத்திரம் வந்து சூரிய பகவான் இவர்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ உணவு என்ன நம்ம போடுறோமோ அது பெருகிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், அக்ஷய பாத்திரம் எடுக்க 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 வரும். ஸோ அந்த மாதிரி நமக்கு செல்வம் நிறையணும் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் தான் நம்ம அக்ஷய திருதியை. அந்த குறையாம வந்துகிட்டே இருக்கணும். திருதியை திதியை நம்ம வந்து கொண்டாடுற ஒரு நாள். இதுல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, என்னன்னா நம்ம தங்கம் வாங்கலாமா வேண்டாமா. ஒரு சிலர் வாங்கலான்றாங்க, வேண்டான்றாங்க. அப்படின்ற ஒரு தங்கம் அப்படின்னு சொல்றதே, நம்ம வீட்டுல எல்லாருக்குமே தங்கம் இருந்தா அது வந்து ஒரு ஃபேஷனா போடுறோம், ஒரு ஆபரணமா நம்ம அணிஞ்சிக்கிறோம். பெண்களுக்கு தங்கத்து மேல ஆசை இருக்கு அது. ஆனா முக்கியமாக எல்லார் வீட்லயுமே தங்கம் அப்படின்னு சொல்றது செல்வத்தை குறிக்கக்கூடியது. மகாலட்சுமி தாயாரோட அம்சமா தான் அதை நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ அன்றைக்கு நம்ம தங்கம் வாங்குவது ரொம்ப சிறப்பு, ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் வீடுகள்ல வந்து தங்கம் இருக்கும், ஆனா அதை மெயின்டைன் பண்ண முடியல. நம்ம வீட்டுல தங்கவே மாட்டேங்குதே, உடனே நம்ம எடுத்துட்டு போய் கடையில வச்சிடறோம், அடகுக்கு வச்சிடறோம்னு வருத்தப்படுவாங்க, மீட்கவும் முடியல அப்படின்ட்டு. தங்கம் நகைகளை மெயின்டைன் பண்றதுக்குன்னே ஒரு வழிமுறை இருக்கு. வாங்கி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடக்கூடாது. வாங்கிட்டு வர தங்கம் மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குவது சிறப்பு. இன்னும் நிறைய பொருட்கள் இருக்கு, அதை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். தங்கம் வாங்குறோம் வழிமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன நம்மளால எவ்வளவு முடியுதோ சின்ன ஒரு கிராம் சின்னதா ஒரு குண்டு மணி தங்கம்ங்கிற எண்ணத்தையாவது தூண்டுதில்ல நகை வாங்கணும்னு அன்னைக்கு. ஆமா, அந்த எண்ணம் வர அந்த நாள் கண்டிப்பா அது எல்லாருக்குமே வந்துடும். அக்ஷய திருதியை அப்படின்னாலே நகை வாங்க வேண்டும், தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம், சரி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம அது ஒரு காசை முன்னாடியே சேர்த்து வச்சு ரெடியா அக்ஷய திதி வரதுக்குள்ள காசை சேர்த்து வச்சு வாங்கணும். அது நமக்கு ஒரு பாசிட்டிவ்னஸ், ஒரு தாட் கொடுக்குது இல்லையா? தங்கம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நல்ல ஒரு ரெட் கலர் வெல்வெட் கிளாத், அது அப்படிதான் நம்ம தங்கத்தை வந்து வைக்கணுமே. வாங்கிட்டு வந்து அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிடக்கூடாது. ரெட் கலர் வெல்வெட் கிளாத்ல அதுல நம்ம பன்னீரோ இல்ல சந்தனமோ நம்ம தடவிட்டு அதுக்குள்ள நம்ம வந்து வாங்கிட்டு வந்த தங்கத்தை வைக்கணும். வச்சுட்டு அதுல மல்லிகை பூ வைக்கணும், ஏலக்காய், பச்சை கற்பூரம், அது எல்லாமே வைத்துதான் நம்ம வீட்டுல மகாலட்சுமி அம்மாவுக்கு முன்னாடி அதை வச்சு அன்னைக்கு வழிபடணும்.
காலையில ஒரு 9:30 to 10:30 தங்கம் வாங்குவதற்கு ஒரு நல்ல நேரமாக அன்றைக்கு இருக்கு. ஸோ ஏப்ரல் 20 அட்சய திருதியை காலையில நம்ம 9:30 to 10:30 இந்த டைம்ல தங்கம் வாங்கி வீட்டில் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யறது நல்லது. வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய நகைகளுமே அன்னைக்கு என்ன பண்ணலாம், நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த வெல்வெட் கிளாத்ல வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணணும். நகை கடையில அடகு கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் நகையை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படிதான் அவங்களுக்கு அது அவங்களோட பிசினஸ், அது அவங்க ப்ராப்பரா பண்றாங்க. வீட்லயும் நம்ம தங்கத்துக்கான மதிப்பு கொடுத்தே ஆகணும், சரிங்களா? அப்போ அந்த மகாலட்சுமி தாயாரோட அம்சமாகவே தங்கம் இருக்கிறதுனால நம்ம பீரோல வைக்கிறோம், எந்த இடத்துல சேஃபா வைக்கிறோமோ இந்த மாதிரி வெல்வெட் கிளாத்ல வச்சு நம்ம அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரத்தோட சேர்த்து வைக்கும்போது இன்னும் தங்கம் மேலும் மேலும் நமக்கு பெருகும். அதற்காகத்தான் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குவது அப்படின்னு சொல்றது வழி வழியாக நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து செஞ்சுட்டு வர ஒரு ஐதீகமாக இருக்கு. அன்னைக்கு நம்ம வாங்கி இந்த வழிபாடு செய்யறது சிறப்பானது. பெருகும் செல்வம் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு நாள் தான் அட்சய திருதியை. சூப்பர் மேம், எல்லாரோட டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டீங்க. பட் நகை வாங்குறது நல்லதுதான். அன்னைக்கு அந்த நாள் வர்றதுனாலே பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு இந்த அக்ஷய திதிக்காகவே ஒரு உண்டியலை ரெடி பண்ணி அந்த உண்டியல போட்டு வச்சுக்கிட்டு கரெக்டா அக்ஷய திதி அன்னைக்கு ஒரு கிராமாவது போயிட்டு வாங்குறது நல்லது தான். மேம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தங்கம் மட்டும் தான் வாங்கணுமா இல்ல வேற என்ன, வெள்ளி கூட வாங்கலாமா மேம்? தாராளமா வாங்கலாம் மேம். தங்கம் மாதிரி அன்றைய தினம் நம்ம வெள்ளி வாங்குவதும் செல்வமும் ஐஸ்வர்யமும் பெருகுது. அதனால நமக்கு தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது ரெண்டுமே அட்சய திருதி அன்னைக்கு நம்ம செய்யலாம். காலையில இதே வெள்ளியும் இதே மாதிரி வாங்கிட்டு நம்ம மகாலட்சுமி தாயார் முன்னாடி வைத்து பூஜை செய்து எடுத்து வைக்கலாம். வெள்ளி வாங்குவதும் அன்றைய தினம் சிறப்பானதுதான். சூப்பர் சூப்பர் மேம். ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று தாங்க சொல்வேன், அக்ஷய திதி அன்னைக்கு எங்க தீக்ஷாலயம் வாங்க, ஆரோக்கியமா இருங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்ச அக்ஷய திதி அன்னைக்கு முதல்ல ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஆரோக்கியமா இருந்துட்டா பணத்தை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சம்பாரிச்சிடலாம். சும்மா சொல்கிறேன், பட் தீக்ஷாலயம் வந்தால் பணமும் பெருகும், ஆரோக்கியமும் பெருகும். தேங்க்யூ.